ராமராமா ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரக 16ஆம் தேதி நவம்பர் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் 30ஆம் தேதி துலா மாசம் 30ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷ துவாதசி பெரிய புண்ணியகாலம் ஹஸ்த நட்சத்திரம் விஷ்கம்ப யோக கௌலவகரணம் கடைமுகம் இன்னைக்கு வைஷ்ணவ மத்வ ஏகாதசி. இன்றைய தினம் விருச்சிக ரவி அதாவது சூரிய பகவானானவர் துலா மாசத்துல துலா ராசியில இருந்திருந்தார். துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சங்கிரமணம் ஆறார். அதனால விருச்சிக ரவி விஷ்ணுபதி புண்ணிய காலம். கார்த்திகை 1ஆம் தேதி நாளைக்கு நாளும் இன்றைய தினம் இந்த சங்கிரமண புண்ணிய காலம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய புண்ணிய காலம். பிதர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும், தானங்கள் பண்ணணும், புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்ணணும், பகவத் தரிசனம் பண்ணணும். ராகு காலக மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. கடைமுகம் என்றால் என்ன? அதாவது துலா மாசம் முழுவதுமே காவேரியில ஸ்நானம் பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். துலா காவேரி மகாத்மியம் அப்படின்னு 30 அத்தியாயங்கள்ல ஆக்னேய புராணத்துல சொல்லியிருக்கா. இந்த காவேரி ஸ்நானம்ங்கிறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். அதுலயும் துலா மாசம் துலா ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறச்ச பண்ணக்கூடிய காவேரி ஸ்நானம். அது இன்றைய தினம் துலா மாசம் கடைசி நாள் 30ஆம் தேதி கடைசி நாள் அப்படிங்கிறதுனால இதுக்கு கடைமுகம் அப்படின்னு பேரு. கடைசியா ஒரு முங்கு போடுறது காவேரியில. அப்படி இன்றைய தினமாவது மாசம் முழுவதும் குளிக்க முடியாதவர்கள் இன்றைய தினமாவது அந்த காவேரியில போய் கடைசியில துலா மாசம் கடைசி நாளான இன்றைய தினமாவது அந்த காவேரியில ஸ்நானம் பண்ணணும். அப்படி ஸ்நானம் பண்ணினா சகல க்ஷேமங்களும் அவர்களுக்கு ஏற்படுறது அப்படிங்கிறத குறிப்பிடுறது தான் இந்த கடைமுகம். முடவன் முழுக்கு அப்படின்னு நாளைக்கு ஒருவன் ரொம்ப சிரமப்பட்டு இந்த காவேரியில குளிக்கணும் அப்படின்னு வெகு தூரத்துல இருந்து வந்தான், வயசானவன். அவனால இந்த துலா மாசத்துல காவேரியில குளிக்க முடியல. துலா மாசம் முடியறதுக்குள்ள காவேரியில குளிக்கணும்னு ரொம்ப சிரமப்பட்டு வந்தான். ஆனா அவன் அந்த காவேரிக்கு வந்து சேர்றச்ச, காவேரி கரைக்கு வரச்ச, வெளியூர்ல இருந்து வரான், சிரமப்பட்டு நடந்து வரான். இப்படி வரச்ச என்ன எடுத்துனார், துலா மாசம் முடிஞ்சு கார்த்திகை 1ஆம் தேதி கரெக்டா வந்துருச்சு. ஒரு நாள் தள்ளி போயிடுத்து. அவன் ரொம்ப வருத்தப்பட்டானான். ரொம்ப வருத்தப்பட்டு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ண, அவனுக்கு பகவான் வந்து பரவாயில்லப்பா, நீ இன்னைக்கு ஸ்நானம் பண்ணு, இன்னைக்கு ஸ்நானம் பண்ணாலும் உனக்கு துலா ஸ்நானம் பண்ண பலனை கொடுக்குறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். அப்படி அவன் ஸ்நானம் பண்ணி துலா மாச ஸ்நான பலத்தை அடைஞ்சான். அதோட அவன் நிறுத்திக்கல. என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த துலா மாசத்துல ஸ்நானம் பண்ணணும்னு நினைச்சு ஏதோ காரணங்கள்னால பண்ண முடியாம போய் இந்த கார்த்திகை 1ஆம் தேதி வருத்தப்பட்டு வந்து ஸ்நானம் பண்றாளோ அவளுக்கும் இதே மாதிரி துலா மாசத்துல காவேரியில குளிச்ச பலன் கிடைக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்க பகவான் அனுகிரகம் பண்ணார். அதுதான் இந்த முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்றது. இது அந்த கார்த்திகை 1ஆம் தேதி நாளைக்கு எல்லாரும் கடைமுகத்தன்னைக்கும் ஸ்நானம் பண்ணலாம். ஸ்நானம் பண்ணணும். முடியாதவர்கள் முடவன் முழுக்க அன்னைக்காவது ஸ்நானத்தை பண்ணி சகல க்ஷேமத்தையும் துலா மாச காவேரி ஸ்நான பலத்தை அடையணும். ராமராம்.